அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் உங்கள் சுகி. என்னுடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். நான் இன்றைக்கு பத்திய கறி தான் எங்களோட பாரம்பரிய கறி வகைகளில் இந்த பத்திய கறியும் உண்டு. அநேகமாக எங்களுடைய தமிழ் பெண்கள் குழந்தை கிடைச்சிருக்கிற ஆக்களுக்கு, குழந்தை கிடைச்சிருக்கிற தாய்மாருக்கு அந்த 31 நாளும் இந்த பத்திய கறி தான் வச்சு உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். 2 நேரங்களும். அப்படி மிகவும் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பாரம்பரியமான கறி எங்களுடைய இந்த கறி. வயிற்று புண் சார்ந்த நோய்களுக்கு ஒரு மருந்தாக இந்த உணவாக நாங்கள் இந்த பத்திய கறியை பயன்படுத்தி கொள்வோம். இந்த கறி தான் நான் இப்போ செய்ய போகிறேன். வாங்க இந்த பத்திய கறியை இப்போ செய்வோம். இந்த கறிக்கு முதல்ல நாள் சரக்கு அரைக்க போகிறேன். அதுக்கு அரை மேசக்கரண்டி கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கிறேன். அதே அரை மேசக்கரண்டி சீரகத்தூள் எடுத்திருக்கிறேன். 1/4 தேக்கரண்டி மிளகுத்தூள், 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி வெந்தயத்தூள், அதோட 3 பல்லு உள்ளி எடுத்திருக்கிறேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன். ஒரு பிஞ்ச் வேர்க்கொம்பு தூள் எடுத்திருக்கிறேன். அதோட ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்செடுக்க போகிறேன். அதை அரைச்செடுத்து கொண்டு வந்துட்டு இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு பழப்புளி எடுத்து அந்த பழப்புளியையும் தண்ணி விட்டு கரைச்சி வைக்கிறேன். இனி நாங்கள் கறி செய்ய தொடங்குவோம். அந்த புளியை கரைச்சி நான் இந்த கறி வைக்க போகிற சட்டிகளை ஊற்றிக்கொள்கிறேன். அதுக்குள்ளே நான் அரைச்சி வச்சுருந்த அந்த சரக்கு தண்ணியையும் விட்டுக்கொள்கிறேன். இப்போ அந்த சரக்கரைச்ச கப்பை கழுவி தேவையான அளவு, எங்களோட கறிக்கு தேவையான அளவு தண்ணியை நான் இதுக்க விட்டுக்கொள்கிறேன். அதோட 1/2 கப் கட்டி தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் இந்த தேங்காய் பாலுக்கு பதிலாக நாங்கள் இந்த சரைக்கு அரைக்கும் போது தேங்காய் பூ ஒரு 1/2 கப் தேங்காய் பூ எடுத்து தேங்காய் பூவையும் அதோட சேர்த்து அரைச்சி கொள்ளலாம். இல்லைன்னா தேங்காய் பாலும் விட்டுக்கொள்ளலாம். அளவுக்கு ஒரு தேக்கரண்டி உப்பு போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த கறியை மூடி கொதிக்க வைக்க போகிறேன்.
இப்போ நான் இந்த கறியை ஒரு 7 நிமிஷமாக மூடி அவிய வச்சுனா நல்ல சரக்குகள் எல்லாம் நல்லா அவிஞ்சு நல்ல ஒரு வாசனையான ஒரு கறியாக இருக்குது. நல்ல ஒரு சரக்கு வாசம் வீடியம் மணக்கிற அளவுக்கு நல்ல ஒரு சரக்கு வாசமாக இருக்குது. இனி இதுக்களை நான் நல்ல வடிவாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த விளை மீன் துண்டுகள் 6 விளை மீன் துண்டுகளையும் ஒன்றா சேர்த்துக்கொள்கிறேன். மீனை அதுக்குள்ளே சேர்த்துட்டு திரும்பியும் மூடி அவிய விடுவோம். இப்போ மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் அவிய விட்டு இப்போ திறந்து பார்க்குறேன்னு பாருங்க கறி எப்படி இருக்குதுண்டு. இதை நாங்கள் ஒரு மீனை பிரட்டி விடுவோம். நீங்கள் இந்த சரக்கு கறியை உங்களுக்கு விரும்பின கறியை வச்சு நீங்கள் செய்து கொள்ளலாம். மீனில் மட்டும்தான் செய்யணுமென்றதில்லை, சுறா மீன்லேயும் செய்யலாம். அதே நேரம் முருங்கைக்காயில் செய்யலாம், உருளைக்கிழங்கில் செய்யலாம். நீங்கள் விரும்பின கறிகளில் இதை செஞ்சு கொள்ளலாம். ஆனால் மீன் நல்ல சுவையாக இருக்கும். மீன் முருங்கைக்காயும் நல்ல சுவையாக இருக்கும். மச்சம் சாப்பிடாதாக்கள் முருங்கைக்காய் உருளைக்கிழங்குல நீங்கள் எப்படி கறி வச்சு பார்க்கலாம். சரி உறவுகளே, என்னுடைய கறி தயாராகிட்டது. சரக்கு கறி தயாராகிட்டது. இதுக்கு நான் இனி வெங்காயம் மிளகாய் தாளித்து போட போகிறேன். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சட்டியை வச்சு அதுக்குள்ளே ஒரு மேசக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த சரக்கு கறிக்கு நல்லெண்ணெயில் தாளிக்கிறது தான் ஆரோக்கியமானதும் சுவையானதுமாக இருக்குது. நல்லெண்ணெயும் ஒரு ஆரோக்கியமான எங்களோட பாரம்பரியமான ஆரோக்கியமான ஒரு எண்ணெய். அநேகமாக குழந்தை கிடைச்சிருக்கிற ஆக்களுக்கு இந்த நல்லெண்ணெயும் சரக்கும் தான் உணவில் கூடுதலாக சேர்த்துக்கொள்ளுவினோம். கூட நல்லெண்ணெயெலாம் தாளிப்பினோம். நானும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் சூடாயினதும் அரை தேக்கரண்டி கடுகு, அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம், வெட்டி வச்சிருந்த 5 சின்ன வெங்காயம், ஒரு நட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி கொள்கிறேன். பாருங்கள் நல்லெண்ணெய் இப்படி நுரைச்சி வருதுன்னு. நாங்கள் நல்லெண்ணெயில் என்ன சாப்பாடு செய்தாலுமே இப்படித்தான் நுரைச்சி வரும்.
வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துட்டு நாங்கள் இதை இனி கறிக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம். சரி உறவுகளே, எங்களுடைய சுவையான மருத்துவ குணம் நிறைந்த சரக்கு கறி செய்து முடிஞ்சது. இதே மாதிரி இதே அளவுகளில் நீங்களும் செய்து பாருங்கோ. உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னுடைய கருத்து பட்டியலில் தெரிவியுங்கோ. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.